வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். குழந்தைக்கு எமனாக மாறிய தந்தை, நித்திரை தூக்கத்தினால் நேர்ந்த துயரம். பிரபலமான ஹோட்டலில் மறைந்திருந்த தொழிலதிபர் கைது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், பௌத்தபிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. ட்ரம்பால் கேள்விக்குறியாகியுள்ள பல தசாப்த கால நட்பு, பெரும் பொருளாதார நெருக்கடி. பிரயாணத்தில் தன்னிடம் தவறாக நடந்ததாக கூறி ஒரு பெண் வெளியிட்ட காணொலியால் மனமுடைந்த நபர் தற்கொலை. பானந்துறை பண்டாரகம பிரதேச செயலகத்தின் அலுபோமுள்ள பகுதியில் தந்தையின் கையில் இருந்த குழந்தை கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையின் கையில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் தந்தை எதிர்பாராமல் தூங்கியதால் குழந்தை கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ருசேலி கே ஆசா என்ற 2.5 மாத பெண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இரவு பணியை முடித்துவிட்டு காலை 6:15 மணிக்கு வீட்டுக்கு வந்த தந்தை குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டிருந்த போது அவர் உறங்கியுள்ளார். இதன்போது கைதவறி விழுந்த குழந்தையின் தலை சீமெந்து தரையில் பட்டமையினால் மூளைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கொழும்பு ரிச்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி 3 நாட்களின் பின்னர் உயிரிழந்துள்ளது. மரண விசாரணை அதிகாரி மரணம் குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு குழந்தையின் தாய் மற்றும் தந்தையை அழைத்து விசாரித்துள்ளனர். பயம் காரணமாக இந்த விபத்தை பற்றி யாரிடமும் கூறாத தந்தை பின்னர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று நடந்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அலுபோமுள்ள போலீசார் குழந்தையை சரியாக கவனிக்க தவறிய குற்றத்துக்காக தந்தையை கைது செய்துள்ளனர். குழந்தையின் மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தந்தை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியொன்று தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை குழந்தைகள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தடுப்பு மற்றும் புலனாய்வு பணியகம் கைது செய்துள்ளது. இந்த சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் நேற்று கிக்கடுப்பு பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டலில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொருளையை சேர்ந்த 43 வயதுடைய தொழிலதிபர் என்றும் கூறப்படுகிறது. தனது வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய பெண்ணின் நிர்வாணத்தை காணொலியாக பதிவு செய்து அந்த காணொலியை வாட்ஸ்அப் குழு மூலம் சமூக ஊடகங்களில் பரப்பியமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபருக்கு உதவி செய்து போலீசாரிடமிருந்து ஆதாரங்களை மறைத்த எகலியகொட பகுதியை சேர்ந்த 44 மற்றும் 55 வயதுடைய 2 நபர்களும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தைகள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தடுப்புக்கு பொறுப்பான டிஐஜியின் அறிவுறுத்தலின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து அலுத்கம நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் முக்கிய சந்தேக நபருக்கு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கசப்ப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகளை எதிர்வரும் ஜனவரி 28 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நகரில் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தொடர்பான சர்ச்சைக்குரிய வழக்கு இன்று காலை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படாத நிலையில் வழக்கினை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைப்பதாக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 பௌத்த மதகுருமார்களும் ஏனைய பொதுமக்களும் பலத்த பாதுகாப்புடன் இன்றைய வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர, பௌத்த மத சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் என பெருமளவிலானோர் நீதிமன்ற வளாகத்தில் சமூகம் அளித்துள்ளனர். இதன் காரணமாக நீதிமன்ற சூழலில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீதிமன்றத்தை சூழவுள்ள பகுதிகளில் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பிற்பகல் 2:30 மணிக்கு மீண்டும் விசாரணை ஆரம்பமாக உள்ள நிலையில் நீதிமன்றின் தீர்ப்பு எவ்வாறு அமையும் என்பது குறித்து பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள குல் பிளாசா வணிக வளாகத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த தீ விபத்தில் 60 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான மோதல் தற்போது பெரும் பொருளாதார நெருக்கடியாக மாறியுள்ளது. கிரீன்லாந்தை அமெரிக்கா வாங்குவதற்கு டென்மார்க் சம்மதிக்கவில்லை என்றால் 2026
பிப்ரவரி மாதம் முதல் 8 நேட்டோ நட்பு நாடுகளின் பொருட்கள் மீது 10% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஜூன் மாதத்துக்குள் தீர்வு எட்டப்படாவிட்டால் இந்த வரி 25% உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை நோர்வே பிரதமருடனான உரையாடலில் ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தனக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்படாததால் இனி தான் அமைதியை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் தனது கடுமையான நிலைப்பாட்டை அவர் நியாயப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை பயன்படுத்துவீர்களா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் கருத்து ஏதுமில்லை என்று பதிலளித்துள்ளார். இது சர்வதேச ரீதியாக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் நாங்கள் மிரட்டல்களுக்கு பணிய மாட்டோம், கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்பதில் அந்த நாட்டின் பிரதமர் உறுதியாக உள்ளார். ட்ரம்பின் வரி விதிப்பு திட்டம் முற்றிலும் தவறானது என்று பிரித்தானிய பிரதமர் விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான பல தசாப்த கால நட்பு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. பொது போக்குவரத்து ஒன்றில் தன்னை பாலியல் சேட்டை செய்ததாக கூறி பெண் ஒருவர் வலைதளத்தில் கூறிய குற்றச்சாட்டினால் மனமுடைந்து ஒருவர் தற்கொலை. இச்சம்பவம் கேரளாவில் நடைபெற்றுள்ளது. பெண்ணொருவர் பேருந்தில் தனது கமராவை தயார் நிலையில் வைத்தபடி ஒரு ஆணின் அருகே நின்று காணொலி செய்கிறார். அதை கவனிக்காத அந்த ஆண் பேருந்தில் கூட்டத்தில் தன் போக்கில் கடந்து செல்லும் போது கூட்ட நெரிசலில் அவரை அறியாமலேயே குறித்த பெண்ணை உரசிச் செல்கிறார். இதை தனது கமராவில் காணொலிப்படுத்திவிட்டு தனது வலைதளத்தில் குற்றம் சுமத்திய குறித்த பெண்ணின் காணொலியால் மனமுடைந்து அந்த ஆண் தற்கொலை செய்து கொண்டார். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. பொது போக்குவரத்தில் குறித்த பெண் வேண்டுமென்றே காணொலிப்படுத்துகிறார் என்றும், பொது போக்குவரத்தில் நெரிசலில் கடந்து செல்லும் ஆண் அவரை பாலியல் சட்டை நோக்கில் உரசவில்லை என்றும், குறித்த பெண் தனது சமூக வேலையில் அதிக பார்வைகளை பெறுவதற்காக குற்றம் சுமத்தி தனது மானம் போனதாக கருத வைத்து ஒரு உயிரை பறித்துவிட்டார் என்றும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து பதிவு செய்து வருகின்றனர். வலைத்தளங்கள் என்பது ஒரு திறந்த தளம் என்பதுடன் பணத்தை ஈட்டிக்கொள்ள வாய்ப்பாகவும் இருப்பதால் அதனை பலர் தவறாக பயன்படுத்துவதோடு தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதோடு பிறரையும் மன உளைச்சலுக்கு உட்படுத்தி விடுகின்ற அபாயம் உள்ளது. சமூக வலைத்தள பயன்பாட்டை சரியாக பயன்படுத்துவதோடு அதனுடைய நிறைவான விடயங்களையும் குறைபாடுகளையும் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பதுடன் தவறான கருத்து பகிர்வுகளுக்கு எதிரான முறையீடுகளை நாம் செய்யலாம். இதற்காக தற்கொலை வரை செல்ல வேண்டியதில்லை என்பதையும் அறிந்திருப்பது அவசியம்.